Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். சென்னையின் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு நேரமாக மழை பெய்து வருகிறது? வாகன ஓட்டிகளின் சிரமம் என்னென்ன விவரிங்க. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வகையில சென்னை மாநகரை பொறுத்த மட்டில் இன்று காலை வேளையில வெயில் என்பது பல்வேறு பகுதிகளில் வாட்டி வதைத்த ஒரு சூழலில் மதியம் முதல் வானம் தற்போது மேகமூட்டத்தோடு காணப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. மாநகருடைய மையப்பகுதிகளாக இருக்கக்கூடிய எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை, சேத்துப்பேட்டு, பெரியமேடு, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய பகுதிகளில் தற்போது பரவலாக விட்டு விட்டு மழை என்பது பெய்து வருகிறது. அது மட்டும் இல்லாம அவ்வப்போது ஆங்காங்கே கனமழையும் பெய்து வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில வாகனங்களை இயக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பலத்த காற்றோடு இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில முகப்பு விளக்குகளை எரிவித்தவாறு வாகனங்களை இயக்கி வருகிறார்கள். பள்ளி சென்ற மாணவர்கள் அனைவருமே பள்ளி முடிந்து தற்போது மழையில் நனைந்தபடி வீட்டிற்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால இங்கே நேரடியா பார்க்க முடியுது. பிரதான சாலைகள்ல தற்போது பல்வேறு இடங்கள்ல போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. மழை காரணமாக ஆங்காங்கே பல்வேறு பகுதிகளில் நின்றவர்கள் அனைவருமே தற்போது மழை விட்ட பிறகாக தங்களுடைய சொந்த இருப்பிடங்களுக்கு நோக்கியும் பல்வேறு பகுதிகளுக்கும் புறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகரித்திருக்கிறது. குறிப்பா பிரதான சாலைகளான அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, மெரினா காமராஜர் சாலை ஆகிய சாலைகள்ல வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாக பார்க்க முடிகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.